வருகிறேன். அப்படி இருக்கும் போது பகவான் நான் 10 பொருளுக்குமே அர்த்தமாக இருந்து வருகிறேன். பகவானே என்ன 10 பொருளுக்கும் அர்த்தம்னா என்னய்யா? 10 பொருளுக்கும் அர்த்தம் என்றால் என்ன தெரியுமா? ஒன்று ஒன்றாண்டி சிவ உடைய வேணுனம் தாண்டி பூமியும் நான் தான், பூகம்பமும் நான் தான் அம்மா, சுனாமியும் நான் தான், சுழலும் கோள்களும் நான் தான், சூறாவளியும் நான் தான். 8 திசையும் 16 கோணங்களும் அடியேனாக இருக்கும் போது இந்த ஆண்டவன் சிவன் மீது உனக்கு என்ன சந்தேகம்? இறைவா, இத்தனை பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கக்கூடிய தாங்கள் உலகத்துக்கே கடவுளாக இருந்து கொண்டு எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் போய் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? அவர்களை போய் ஏன் நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, இந்த மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும்? பகல் ஒளி கொடுக்க வேண்டுமானால் சூரிய பகவான் உதிக்க வேண்டும். ஆமா. இரவில் ஒளி கொடுக்க வேண்டுமானால் ஆமா சந்திர பகவான் வர வேண்டும். அப்ப காலையிலே தோன்றும் கதிரவனும் மாலையில் தோன்றும் சந்திரனும் இல்லைன்னு சொன்னா அப்படினா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? ஒரு நாளும் கிடைக்காது. ஒருபோது ஒளியே கிடைக்காது. அதற்காகத்தான் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதி. அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி நம்புவாளையா? அவளுக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. பார்வதிக்கு ஒரு காலமும் நம்பிக்கையே வராது. முதல்ல வீடான வீட்டுல சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் என்பது வந்தா என்ன ஆகும்? சந்தேகம் என்பது ஒரு கொடிய நோய். வீடான கணவன் மனைவி வாழக்கூடிய வீட்டுல ஆமா அந்த வீட்டுல சந்தேகம் என்பது முன்வாசல் வழியா வந்துச்சுன்னா அந்த வீட்டுல சந்தோஷம் பின்வாசல் வழியா ஓடிடும் சொல்லுவாங்க. ஓடி போயிடும். பின்வாசல் இல்லைன்னா என்ன செய்யணும் கேட்கலாம் நீங்க. ஆமா சன்னல் வழியா ஓடி போயிடும். ஓஹோ, அதுதான் கண்ணதாசன் சொன்னார். சன்னல் இல்லைன்னா என்ன ஆகும்? சன்னல் வழியா ஓடி போயிடும். ஆமா சன்னல் இல்லாம வைக்க மாட்டாங்க, வீடு கட்ட மாட்டாங்க. அதனாலதான்
கண்ணதாசன் சொன்னாரு. என்ன சொன்னார்? சந்தேக கோடு கோடு குடும்பத்துக்கு சந்தோஷத்துக்கு கேடு. அது சந்தோஷ கேடு. ஆணு பெண்ணை நம்பணும். ஆமா, பெண்ணு ஆணை நம்பணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. வாழ்க்கையே இல்ல. வாழ்க்கை கொஞ்ச காலம். ஆமா, மூடிட்டு முடிக்கங்குள்ள இளம பூரா ஓடி போயிரும். ஓஹோ, சந்தேகப்பட்டு புருஷனும் கொண்டாடி சண்டை போட்டு கிடந்தோம்னா ஆமா இளமையில வாழக்கூடிய காலத்தை விட்டுட்டு வயசாகி 60 வயசுக்கு அப்புறம் வாழ முடியுமா? வாழ முடியாது. அதனால இளம இருக்கும்போது கணவன் மனைவி சந்தோஷமா இருந்து வாழுங்க, சந்தேகப்படாதங்க. ஆமா, ஆனா பார்வதி சந்தேகப்பட்டா. அப்போ இந்த சந்தேகம் என்பது சரக்கு, அது சகல இடங்களிலேயும் இருக்காம். எல்லார் பக்கமும் இருக்கு. எல்லா வீட்லயும் சந்தேகம் என்பது நடக்கத்தான் செய்யுது. ஆனா அத பெருசா போகாம சிறுசா முடிச்சுக்கிறணும், சிம்பிளா முடிச்சுக்கணும். அப்ப இந்த பார்வதா தேவி அது எப்படி இந்த ஆண்டவனுடைய 2 கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? அது எப்படி இருக்க முடியும்? ஒருவேளை இந்த ஆண்டவன் திருக்கண்களை மறைத்தா இந்த உலகம் என்ன ஆகும்? எப்படி இருக்கும்? இதனையே இன்றைக்கு பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி பார்வதி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி அரணாருக்கு தெரியாம பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பாள், இருகரத்தை எடுப்பாள். அவள் ஈசன் அண்ணா பண்ணுவாள். உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா ஐயா? இருட்டால ஒரு வேலையும் பார்க்க முடியாது. ஆனா இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். என்ன வேலை? நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கலாமா? நல்லா தூங்கணும்னு சொன்னா அதுக்கு காத்தாடி வேணும். ஓ, காத்தாடி வேணுமோ? நான் கூட கூட்டம் வரதுக்கு முன்னால சரி ஒரு அழகா ஒரு ஏர் கூலர் கொண்டு வந்து வச்சாங்க. அழகா வச்சாங்க. நான் காத்து நல்லா தானே வருது, வேண்டாம் கொண்டு போங்க அப்படின்னு அவசரப்பட்டு சொன்னேன். இப்பதான் கூடுன உடனே உங்க வெக்க பூரா எங்க மேல அடிக்கும். ஆமா, மனுஷன் வந்து வெக்கதானே. 10 ஆள் 50 ஆள் ஒரு ரூம்ல போட்டி போட்டோம்னா ஆமா மறுநாள் காலையில பூரா செத்து தான் கிடப்பான். ஆமா, அப்போ நம்ம வீட்ல எந்த வேலையும் இல்லைனாலும் இந்த காத்தாடி இல்லைன்னா கண்ணுல உறக்கமே வராது. காத்தாடி இல்லனா உறக்கம் வராதோ? காத்தாடி இருந்தா தான் ஆத்தாடின்னு தூக்கம் வரும் பாத்துக்கோ. அடே அப்பா, ஆமா உண்மைதானே. சரி, அப்போ இந்த உலகமே இப்படி இருளா மாறி விட்டதே. தூக்கத்தை விடுங்கய்யா. இந்த தாய்மார்கள் கரண்ட் இல்லனா கொஞ்ச நேரம் இருப்பாங்க நீ நினைக்க? ஏன் இருக்க மாட்டாங்க கரண்ட் இல்லனா? காலையில இந்த பிள்ளைகளை பூரா பள்ளிக்கூடம் அனுப்பணும், இந்த ஐயாமார பூரா வேலைக்கு அனுப்பணும். அப்ப வேலைக்கு அனுப்பணும்னா விடிய காலமே எந்திரிச்சு இந்த அம்மா சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு என்ன செய்வா தெரியுமா? ராத்திரி நேரமே இந்த மாவு பாக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பா. அடேப்பா, மாவு பாக்கெட் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பா. அந்த காலத்துல பூரா ஆட்டு உரல் இருந்துச்சு. அடேப்பா, எங்க பாட்டி எல்லாம் போட்டு 5 பக்கம் அரிசியை போட்டு சோளத்தை போட்டு ஆமா ஆட்டோல போட்டு விடிய விடிய ஆடிட்டு வாங்க. வணக்கம். அந்த காலத்துல அப்ப ஆட்டு உரல்ல மாவாட்டி அந்த காலத்துல தோசை சாப்பிட்டாங்க. நீ அப்படித்தான் சாப்பிட்டியோ? அடேப்பா, நான் எங்க அம்மா வந்து 3 பக்கம் சோளத்தை போட்டு ஆட்டுவா. ஆமா, ஆட்டி ஒவ்வொரு தோசையும் சோள தோசை ஒரு கை மந்தம் இருக்கும். பழைய காலத்து இருக்காடு மாதிரி இந்த நார்பட்டி இருக்கு பார்த்தா நார்பட்டி. ஆமா, அதுல ஒரு பெட்டி சோள தோசையை சுட்டு வச்சிருப்பாங்க. கை மந்த மாதிரினா சாணிய வரட்டி தட்டி போட்டா எப்படி இருக்கும்? ஆமா, அத மாதிரி இருக்குமா ஒவ்வொரு தோசையும். அடேப்பா, நாமலாம் அப்ப 10 தோசை சாப்பிடுவோம். அப்ப தோசைக்கு போட்டாங்கன்னா அப்ப பூரா இந்த அரிசியில உளுந்து போட்டுலாம் தோசை மாவு சாப்பிடல. அப்ப கிடையாது. அப்ப பூரா சோளத்தை ஊற போட்டு சோள தோசை சாப்பிட்டுருக்காங்க. அந்த சோள தோசையும் 4 சோளத்தை ஊற போட்டாங்கன்னா வெறும் 7 தோசை தான் இருக்குமா ஐயா? ஆச்சரியத்தை பாருங்க. அதான் 4 சோளத்துக்கு 7 தோசை
நாளை சோளத்துக்கு 7 சோள தோசை 7 தோசையில ஒரு தோசை சொட்ட தோசை சொட்ட தோசை ஆமா இத சொல்லு பாப்போம் நீ நாளை சோளத்துக்கு 7 சோள தோசை 7 தோசையில ஒரு தோசை சொட்ட தோசை பாத்தியா உனக்கு வரல நான் சொல்லிடுவேன் சொல்லு சொல்லு பாப்போம் 4 தோசையில 8 தோசையில ஒரு தோசை நல்லா இருக்கு கெட்ட தோசை இல்ல நீ தப்பா சொல்லுத ஓ மை காட் நான் சொல்லுத முதல்ல கரெக்டா கேளு நாளை சோளத்துக்கு 7 சோள தோசை 7 தோசையில ஒரு தோசை சொட்ட தோசை இந்த காது கேட்கல உனக்கு சொல்ல முடியாது சொல்ல தெரியலன்னு காது கேட்கலக்காரு ஆமா அதெல்லாம் பல்லு வரிசையா உள்ள ஆட்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு பல்லு சரியில்லை நல்ல நாக்க விளைச்சு பேசினா தான் வரும் எல்லாரும் சொல்லி பாருங்க வீட்டுல போய் ஆமா பல்லு போனா சொல்லு போச்சுப்பாங்க ஆமா பேச முடியாது அதனால அந்த காலத்துல ஆட்டு உரல்ல மாவாட்டி ஒரே நாள்ல அந்த தோசை பூரா காலியா போகாம ஒரு ஆட்டம் மாவாட்டினா அந்த காலத்துல ஆமா அப்ப இந்த ஆட்டு உரலுக்கு பதிலா இந்த தாய்மார்களுக்கு வசதியா இருக்கட்டும்னு முன்னால ஒரு காலத்துல கிரைண்டர் வந்துச்சு கிரைண்டர் தான் லட்சுமி கிரைண்டர் லட்சுமி கிரைண்டர் அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் பாத்துக்கோ இப்பவும் சீதனமா கொடுத்தது எல்லார் வீட்லயும் இருக்கும் நினைக்கிறேன் எங்க வீட்லயும் இருக்கு ஆமா அப்ப இந்த லட்சுமி கிரைண்டர்ல கொஞ்ச நாள் மாவாட்டி பார்த்தாங்க ஆமா மாவு நல்லா தான் ஆட்டுது இருந்தாலும் நம்ம தாய்மார்கள் பூரா பேருக்கும் அந்த குழவி கல்ல தூக்கி கழுவ முடியலையா குழவி கல்ல கழுவனா நம்ம என்னத்த கழுவி போற சோத்த பொங்க அதுக்கு சோம்பரப்பட்ட அந்த லட்சுமி கிரைண்டரையும் தூக்கி தூர போட்டாச்சு போட்டாச்சு அதுக்கு பிறகு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சின்னதா ஒரு கிரைண்டர் ஒன்னு கொடுத்தாங்க ஆமா கிரைண்டர் கொடுத்தாங்க அது வந்து 2 நொங்கு வண்டி மாதிரி 2 பைதா மாதிரி இருக்கும் பாத்துக்கோ சிவப்பு கலர்ல இருக்கும் அத தூக்கி உள்ள போட்டு அதுக்கு ஒரு மூடி வேற கொடுத்திருக்காங்க அதுல மூடியை போட்டு மாவாட்டினா மாவு ஆட்டுது அப்புறம் திடீர்னு ரிப்பேரா போயிரும் அப்புறம் அதுவும் வேண்டாம்னு அதை 50 ரூபாய்க்கு இரும்பு கடையில போட்டுட்டு இப்ப வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் எப்பாடு வட்டாவது மாவு ஆட்டி தெருவா அந்த மாவை பாக்கெட்ல ஊத்தி தோசை மாவு இப்ப தெருவுல விக்கி தெருவா விக்கி பிறகு அந்த அளவுக்கு இப்ப நமக்கு ரொம்ப வசதியா போச்சு காலங்கள் மாறி போச்சு பிறகு எது கேட்டாலும் வந்துரும் வசதி வர 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 நமக்கு நோய் வந்து அதிகமாகி விட்டதாம் உண்மைதான் அப்படிதான் ஆகி போச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு சொகுசு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நோய் இருக்கு நோய் வேற இல்ல நோய் வந்துரும்ல பிறகு அப்போ இந்த தோசை மாவு வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சு காலையில எழுந்திருச்சு இந்த தாய்மார்கள் பூரா தோசையை சுட்டு இட்லியை அவிச்சு சரிதானே ஆமா கரெக்ட் உங்களை எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் தோசையை சுட்டு இட்லி அவிச்சு தோசையை சுட்டு இட்லி அவிச்சு அதுக்கு தேங்காய் சட்னி வைக்கணும் பாரு தேங்காவை சில்லு போட்டு அந்த அம்மா மிக்ஸி ஜார்ல அள்ளி போட்டுருப்பா மிக்ஸி ஜார்ல அள்ளி போட்டு அந்த அம்மா சுவிட்ச போடணும்னு அப்பந்தான் போய் கைய வைப்பா பாரு அப்ப பார்க்க படக்குன்னு கரண்ட் போயிரும் அம்மாவுக்கு வரும் பாரு கோபம் பேதியில போவான் கரண்ட் கொல்லையில போவான் இப்ப பாக்க இப்படி லைன் உருவிட்டானே எப்ப நான் குழம்பு வச்சு இந்த பிள்ளைகளை எப்ப அனுப்பி வைக்க அப்படின்னு உயர்மேன பிடிச்சு ஏசுவாங்க பேசுவாங்க அப்ப கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமலே நம்மளால இருக்க முடியலையே உலகமே இருட்டா இருந்தா நம்ம என்னதான் செய்ய முடியும் அப்பந்தான் ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்த்தார் இந்த பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்ணு தான் தெரியும் அந்த 2 கண்ணை தான் இவளால் மறைக்க முடிந்தது சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் இருப்பது இதுவரைக்கும் தெரியாது அதனால் உச்சிக்கண்ணை திறந்து நாமல் ஒளி கொடுக்க வேணும் என்று அவர் என்ன செய்கிறார் தெரியுமா ஆண்டவன் தான் சிவபெருமான் ஆண்டவன் தான் சிவபெருமான் பார்வதிக்கு முன்னாலே உச்சிக்கண்ணை திறப்பார் உச்சிக்கண்ணை திறப்பார் அவர் உலகில் ஒளி கொடுப்பார் அவர் உச்சிக்கண்ணில இருந்த அக்கினி பொறிகள் பறக்க ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சொரூபத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தாள் ஆண்டவன பெண்ணை அழைத்து நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் மாதாளி போட வேண்டாம் சிவபெருமானுடைய உச்சிக்கண்ணிலே நீ காளியின் அம்சமாகவே பிறந்ததனால உலக சக்தி உச்சினி மாதாளி உன் பெயர் அப்படின்னு
ஆண்டவன் பெயர் நாமத்தை கொடுத்து அழகா கொடுத்து வாக்கு வரங்களை கொடுத்து அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அவதான் உச்சி மாகாளி வடக்கு வாசல்ல உட்கார்ந்ததுனால வடக்குத்தி அம்மா. ஆமா. அப்ப இந்த ஆண்டவன் பெயர் நாமம் கொடுத்ததை பார்வதி கண்டார். ஐயோ, ஆண்டவனுடைய மகிமை தெரியாமல் அவர் கண்ணை மறைத்து நாம பரிசோதனை செய்து விட்டோம். சிவபெருமான் நமக்கு கோபப்பட்டு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடக் கூடாது என்று பகவானுக்கு முன்னால அந்த பார்வதி பட்டு பயந்து அவன் அங்கம் பதறுவா அங்கம் பதறுவா ஆவித்தனலாகுவா திடுக்கிட்டுமை மறந்து திடுக்கிட்டுமை மறந்து திடீரென்று சொர்வடைந்தா அவளோ திடுக்கிட்டுமை மறந்து திடீரென்று சொர்வடைந்து ஆதிசக்தி பார்வதி அங்கமெல்லாம் தான் பதறி ஆவித்தனலாகுவா. பார்வதி பகவான் மீது உள்ள பயத்தை கொண்டு ஆண்டவன் என்ன செய்வாரோ ஏது செய்வாரோ என்று பட்டு பயந்து அவள் அங்கமெல்லாம் வேர்த்து ஆவித்தனலாகி பகவானுக்கு முன்னால இவ பயத்தினால் நிற்கும் போது அந்த பயத்தினால் உண்டான வேர்வை பார்வதியின் வியர்வை காட்டாத்து வெள்ளமா கரை புரண்டு நிக்கி. இந்த பார்வதியின் வியர்வையோ ஒரு உப்பு தண்ணி. இது உலகத்துக்கு போனா உலக மக்களுக்கெல்லாம் உயிர் சேதம் அல்லவா வந்து சேரும். அதனால் இதை இப்படியே விடக்கூடாது என்று ஆண்டவன் தன் 1008 சடாவ முடியிலே ஓர் முடியை உழைத்தார். அதையே பார்வதியினுடைய அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் மறுபடியும் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் இந்த வேர்வை துளி நிக்கல. நம்ம குளிச்சுட்டு தலையில துண்ட போட்டா நீர நிக்குமா? அப்போ இந்த ஆண்டவன் திருச்சடையில் இருக்கக்கூடிய பார்வதியின் வேர்வை துளி அடங்குமாயா? அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வியர்வை பூமியிலே கலக்க ஆண்டவன் 10 கடலாய்க்கு பயனாமத்தை கொடுத்தார். அது உங்க சம்பாதி வேகப்பாடி வேகப்பா உங்க சம்பாதி வேகப்பா அது உங்க கடல் ஒரு கடலா தங்கையும் சண்டி வேகப்பா கருப்பு கடல் 2ஆம் கடல் 3ஆம் கடல் 3 கடலா
ஏ தம்பி ஏ தம்பி ஏ கம்பி ஏ டவுசர் போட்டவனே ஆமா உனக்கு ஒரு சின்ன கேள்வி உனக்கு ஒரு கேள்வி இந்த புத்தையை கட்டிய கொத்தனார் யாரு எங்க வீட்டை கட்ட கொத்தனார தெரியாது புத்தை கட்டினது கேட்டா நான் என்ன சொல்லட்டும் சொல்லு பாப்போம் நானே டீச்சருக்கு பயந்து பள்ளிக்கூடத்துக்கு போகாம வந்திருக்கேன் அதான் ஆமா புத்தையை கட்டிய கொத்தனார் யாரு புத்தை கட்டின கொத்தனார் யாரு மாப்பிள எனக்கு தெரியும் எங்க தாத்தா உங்க தாத்தாவை கேட்கல ஆ புத்தை கட்டினது யாருன்னா உங்க தாத்தாவா எங்க தாத்தா யாருக்குமே தெரியலையா அப்போ தெரியலையா இன்னும் எல்லாரும் தலையாட்டுதாவோ தெரியலன்னு அச்சோ புத்தை கட்டிய கொத்தனார் யாரு கொத்தனார்னா மனுஷங்கன்னு நினைக்க கூடாது ஆமா நம்ம வீட்டை கட்டினவருக்கு பேரு கொத்தனார்னு வச்சிருக்கோம் பாரு அதுக்கும் கொத்தனார் தானே பேர் வைக்கணும் ஆமா இருக்க கூடாது மாத்தி யோசிக்க பரவாயில்ல கண்டுபிடிச்சிட்டானே கண்டுபிடிச்சாச்சா புத்தை கட்டினது புத்தை கட்டியது கரையா கரையா புத்துக்கு குந்த தம்பி சொன்னான் 100 ரூபாய் கொடு பேண்ட் போட்டவே சொன்னான் மாப்பிள ஒரு 50 ரூபாய் கொடுங்க ஆமா அப்ப இந்த தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த இந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருணாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா சாமி நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாயகன்னி அங்கே மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா கொண்ட வேணும் தேவியுமா ரொம்ப குணமோடு வாழ்ந்து வாரா அவர வீணையும் நானும் போலே விருப்பமுடன் வாழ்ந்து வாரா நகமுடல்ல சடையும் போலே காலமோடு வாழ்ந்து வாரா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அங்கே ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து வாரா தாத்தா ஒற்றுமையா வாழ்ந்து வாரா அப்படி வாழ்ந்து வரும் நாளை இந்த நாகராஜ நாயகன்னி அவர் மன்னவர்க்கும் தேவியர்க்கும் மண்ணால குறைவும் இல்லை அவருக்கு மனையாலே தாழ்வும் இல்லை பொன்னாலே குறைவும் இல்லை பொருளாலே ஆடு இருக்கு மாடு இருக்கு அவருக்கு அடுக்கு மத்தை வீடு இருக்கு அவருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு அங்கே சொத்து ஆள குறைவும் இல்லை அங்கே ஏழரையாம் கோபுரம் எதிரே ஒரு மண்டபம் அவருக்கு சூழறையும் அங்கே அவருக்கு சுத்தி கட்டும் மாளிகை அவருக்கு அங்கே நமாங்கல் கீழரா கல்கி நேரம் அடுத்தடுத்தா நாகலோக பட்டணத்திலே வந்து என் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் சென்னாகம் கருணாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணி
நாகக்கண்ணையும் வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து நாகம்னா நம்ம பூலகத்துல பாக்குறோமே அந்த மாதிரி நாகம் கிடையாது. தலை மட்டும் மனித தலை. கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் நாக வடிவம். இப்படி தெய்வத்தினுடைய அம்சமாகவே வாழ்ந்து வரக்கூடிய இருவேர்களுக்கும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு நகமும் சதையும் போல, பூவும் மனமும் போல, தேங்காய்க்குள் தண்ணீரை போல, ஆகாயம் பூமி போல, வீணையும் நாதம் போல, எள்ளுக்கு எண்ணெய் போல் இணை பிரியாத தோழரை போல, நகமும் சதையும் போல ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அதெல்லாம் குடும்பம். கணவன் சொல்லை மனைவி கேட்டு மனைவி சொன்னா கணவன் கேட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்து வந்தாங்க. ஆமா, அந்த காலத்துல பூரா நீ சொன்ன மாதிரி எல்லா தாய்மார்களுமே ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. அப்போ அழகா வாழ்ந்தாங்க. இப்போ அப்படியா இருக்காங்க? இப்போ எப்படி இருக்காங்க? அப்போ விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. சரி, இப்போ தாய்மார்கள் பூரா கழுத்துல கிடக்கத வித்து 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 கொடுக்கா. அது அவங்கள சொல்ல குறை கிடையாது. ஆமா, பெண்ணா பிறந்தவங்க வந்து ஒரு மாப்பிள்ளை பார்க்க வராருன்னா ஆமா மாப்பிள்ளை அழகான மாப்பிள்ளையா கேட்காங்க. என்ன மாதிரி அழகா பார்க்காங்க. என்ன மாதிரி அழகான மாப்பிள்ளையா? ஆமா, அப்படி எல்லாம் நீ சொல்லலாம். அழகான மாப்பிள்ளை பார்த்தோம்னா ஆமா அவர் குனிஞ்சு வளைஞ்சு வேலை பார்ப்பாரா? மேனி மினிக்கு வேலை பார்க்க மாட்டாரு. அப்ப அழகான மாப்பிள்ளை பார்த்து நீ வாக்கப்பட்டு போனா அழகா இருக்கவங்க எல்லாத்தையும் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாதோ? அப்ப அழகான மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட்டா கழுத்து கிடக்க வித்து தான் கொடுக்கணும். அப்போ நாகராஜனும் நாகக்கண்ணையும் அப்படி அல்ல. அப்படி கிடையாது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உண்மையுள்ளவராக உள்ள அன்பு உள்ளவர்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இருவேர்களுக்கும் மண்ணால் குறைவு இருக்கா? கிடையாது. மனையால் தாழ்வு இருக்கா? இல்ல. பொன்னால் குறைவு இல்லை, பொருளால் தாழ்வு இல்லை. ஆடோ மாடோ அடுக்குமத்தை வீடோ, பொன்னோ பொருளோ நஞ்சை புஞ்சை காணிகாட்சி நிலம் சொத்து சுகம் எல்லாமே நிறைந்திருக்கு. எல்லாமே நிறைந்திருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு செல்வங்கள் 16 என்று சொல்லுவார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சதுன்னு வைங்க, பெரியவங்க வாழ்த்துவாங்க. 16 பட்ச பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சொன்ன எனக்கு ஞாபகம் வந்துட்டு, எனக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சது. ஆமா, தாலி கட்டின கையோட நானும் என் வீட்டுக்காரையும் கீழே இறங்கி வந்து எங்க பாட்டி காலில் விழுந்து கும்பிட்டோம். எங்க பாட்டி சொன்னா, பேராண்டி நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா நம்ம பாட்டி சொல்லிட்டாள் அப்படின்னு 16 பிள்ளைய பெத்து இப்ப சீரழிஞ்சு கிடக்க. இப்ப ஊரை விட்டே போயிட்டான். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா தாத்தா? பாட்டி சொன்னா 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொன்னா அதுக்கு 16 பிள்ளைய பெத்தா சீரழிவாங்க. 16 செல்வம்னா தனம் தானியம் நல்ல மனைவி நல்ல மக்கள் பசு நல்ல வீடு நமக்கு கல்வி செல்வம் நோய் இல்லாத வாழ்வு, இதைத்தான் 16 செல்வம்னு சொல்லுவார்கள். படிச்ச பிள்ளை உனக்கு தெரியுது, அதுல ஒரு செல்வம் தான் இந்த பிள்ளை செல்வம். அப்படியா? நீ 16 பிள்ளையா பத்துட்டா நாங்க என்ன செய்வது? அதுக்கு நமக்கு என்ன தெரியுது? இந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் வந்து ஒரே ஒரு செல்வம் தானா? அது என்ன செல்வம்? நம்ம வீட்ல பீரோ உள்ள கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? அது எப்படி கூப்பிடும்? கழுத்து நிறைய தங்கமா வாங்கி போட்டிருக்கோம். இந்த தங்கம் வந்து நம்மளை அம்மா அப்பா என்று அழைக்குமா? ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி வச்சிருக்கோம். இந்த மண்ணு வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? மண்ணு வந்து எப்படி அம்மா அப்பான்னு கூப்பிடும்? இவை மூன்றுமே உயிரற்ற உணர்வற்ற வெறும் பொருள். ஆனால் நம்மளை அம்மா அப்பா என்ற அன்போடு அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலேயே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானா? பிள்ளை செல்வம். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து இந்த குழந்தை சொத்து, குழந்தை செல்வம். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கு ரொம்ப மனக்கவலை, பெரிய வருத்தம். அப்படியாகவே இருக்க இந்த அழகான நேரத்தில் பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அன்பு உள்ளம் அருமை செல்வச்சீமான் ஆழ்வார்குறிச்சியை சேர்ந்த முப்படாதியம்மன் கோவில் மேலச்சந்திலே வாழ்ந்து வரக்கூடிய பி கணபதி நாதஸ்வர வித்வான் அவர்கள் சார்பாக அருமை தாத்தாவின் அன்பு கரத்தாலே பி கணபதி நாதஸ்வர வித்வான் அண்ணாவின் அன்பு கரத்தாலே அவளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். நம்மள மாதிரி ஒரு கலைஞர் தானே, மேலே இசை கலைஞர், நம்மளும் 10 ரூபாயை கொடுப்போமே அப்படின்னு நாமளுக்கு அண்ணா அவர்கள் அன்பு கரத்தாலே அன்பளிப்பாகவே அள்ளி
கொடுத்து அவர்களுக்கு அடுத்தபடியாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சங்க தலைவி சங்க தலைவி தலைவர் கிடையாது சங்க தலைவி கௌரி அவர்களின் சார்பாக நாமளுக்கு அவர்களோடு இணைந்து சங்க உறுப்பினர்கள் ஒயிட் மாறி அவர்களும் நல்லா இருக்கு பேரு பொம்பளை சங்கத்துல உங்களெல்லாம் சேர்க்க முடியாது ஒயிட் மாறி அவர்களும் குண்டு மாறி அவர்களும் ஒல்லி மாறி அவர்களும் இந்த பேரை நான் எங்கேயும் பார்க்கலையே அந்த காலத்துல பரவாயில்ல அந்த காலத்துல வந்து பிள்ளை இல்லன்னா மாரியாத்தா கோயில்ல நேர்ந்துக்கிடுவாங்களாம் எனக்கு 3 பொட்ட பிள்ளைய பிறந்தா 3 பிள்ளைகளுக்கும் உன் பேரே வைக்கேன் தாயி மூத்த மாறி நடு மாறி கடைக்குட்டி மாறி அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது ஒயிட் மாரியா குண்டு மாரியா ஒல்லி மாரியா ஆமா நல்ல மாறி கனகா அவர்களும் ராதா அவர்களும் ராணி அவர்களும் சுவானா அவர்கள் சார்பாக வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் சார்பாக தாய்மார்களாக இணைந்து நாமளுக்கு அவர்களும் 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே கொடுத்து உள்ளார்கள் அவர்களுக்கு அடுத்தபடியாக பாராட்டிய அன்பு உள்ளம் ஸ்ரீ பெரிய தலவாய்மாட சுவாமியின் கோமரத்தாடி எம் முத்து அவர்கள் சார்பாக சமையல் மாஸ்டராகவே பணி செய்து வரக்கூடிய எம் முத்து அவர்களும் அவர்களுடைய மனைவி எம் ராணி அவர்கள் சார்பாக இரு பேர்களின் குடும்பத்தினர் சார்பாகவும் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள் அவர்களுக்கு அடுத்தபடியாக கொடை விழாவின் கமிட்டி தலைவர் குமார் அண்ணார் அவர்களின் அன்பு கரத்தாலே நம்ம தலைவரே அவர்தான் தலைவர் அவர்தான் குமார் அண்ணார் அவர்களின் அன்பு கரத்தாலே அவர்களும் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ளம் கொடை விழா கமிட்டியின் செயலாளர் மாணிக்கம் அவர்களும் அதோடு பரிசளித்த அன்பு உள்ளம் சண்முக சுந்தரம் அவர்கள் சார்பாகவும் ஆவுடையப்பன் அவர்கள் சார்பாகவும் துணை செயலாளர் கொலை விழா கமிட்டி இவர்கள் சார்பாக நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள் அவர்களுக்கு அடுத்தபடியாக கோவிந்தபேரியை சேர்ந்த MKT சங்கர் அவர்கள் சார்பாகவும் துரைப்பாண்டியன் அவர்களும் வெள்ளத்துறை அவர்களும் வேல்தேவர் அவர்கள் சார்பாக நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள் அவர்களுக்கு அடுத்தபடியாக மருதநாயகம் பிள்ளை சிவசெய்யம் பிள்ளை ராசம்மாள் அவர்கள் சார்பாக குப்பாச்சி அவர்களும் கல்யாணி அவர்கள் சார்பாகவும் முத்துலட்சுமி அவர்களும் முத்துச்சாமி அவர்களும் சுடலைமணி அவர்களும் ராஜமதங்கி அவன் சார்பாகவும் முத்தாரம்மன் திருச்செந்தூர் முருகனுடைய துணையை கொண்டு கண்ணன் பூசாரி அவர்களும் ஆழ்வாடு குறிச்சி சுடலைமாட சுவாமி முப்படாதியம்மன் கோவில் துணையாக நாமளுக்கு அவர்கள் 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள் பாராட்டிய அத்தனை அன்பு உள்ளங்களும் அம்மன் அருளால் எப்படி வாழ வேண்டும் வாழ வேண்டும் அவர்கள் வளர வேண்டும் வாழ வேண்டும் அவர்கள் வளர வேண்டும் வளர வேண்டும் அவர் மலை முருகனோட அருளாலே அவர்கள் வளர வேணும் அவர் 1 10 நல்ல 100 கோடி
யாரு பரிசளித்த அன்பு செல்வம் அருமை குட்டீஸ் அவர்கள். உங்க பேரை சொல்லுங்க. வா வா வா. மந்திரமூர்த்தி அவர்கள் குட்டீஸின் அன்பு கரத்தால் அவளுக்கு 203 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்கள் கல்வி பெருகி கலைமகளுடைய அருளாலே என்றைக்கும் வாழ்வாங்கி வாழ வேண்டும் என்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்க அந்த நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனும் நாகக்கன்னியும் 12 வருடங்களாக பிள்ளை செல்வம் இல்லாமல் அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கன்னி அவள் என்ன விதமாகவே அழுது புலம்புகின்றாள் தெரியுமா? எங்க நவராஜே இன்னைக்கு எனக்கு 50 உங்களுக்கு 55 வயசாகுது. இந்த வயசுக்கு மேல நமக்கு என்னைக்கு பிள்ளை இருக்க போகுது? நமக்கு என்னைக்கு பிள்ளை இருக்க போகுது? அடியே நாகக்கண்ணி, நீ ஒண்ணும் கவலைப்படாதடி. ஆண்டவன் அருள் இருந்தா 60க்கு அப்பால நமக்கு பிள்ளை இருக்கும். உங்களுக்கு கொஞ்சமாவது கூர் இருக்கா? இறைவனுடைய அருள் இருந்தா 70க்கு அப்பால நமக்கு பிள்ளை இருக்கும்டி. உங்களுக்கு கொஞ்சமாவது கூர் இருக்கா மனுஷா? என்ன கூர் இல்லங்க. 70 வயசுக்கு அப்புறம் நம்ம பிள்ளை பெத்து அந்த பிள்ளையை பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒருத்த கையில என்னைக்கு நம்ம பிடிச்சு கொடுக்க? ஆமா, 70வது வயதிலே குழந்தை பிறப்பதிலே எந்த தவறும் இல்ல. தப்பு இல்லையா? ஒருவேளை கடவுள் அருளால 70க்கு மேல நமக்கு பிள்ளை பிறக்குன்னு வைங்களேன், அந்த பிள்ளையை பெற்று எடுத்தா குழந்தை தொட்டில்ல இருக்கும், இந்த கிழவி கட்டில்ல இருப்பா. பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஒரு ஆளு போட வேண்டி இருக்கும். அது ஒரு பக்கம். இந்த ஐயா நம்ம பெத்த பிள்ளையேன்னு சந்தோஷப்பட்டு இவர் கையில எடுத்து கடை தெருவுக்கு போனாருன்னா, ஒரு கையில பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில கம்ப ஊடிட்டு போனாருன்னா, தெருவுல உள்ளவன் கேப்பா, என்ன கேப்பா? ஏலே சுப்பிரமணி, என்னடா ராமசாமி, உன் பேரனையா கூட்டி போற? யாரு?
உனக்கு எவ்வளவு திமிரு உனக்கு? அவருக்கு பெத்த பிள்ளைன்னு தெரியும். தெரியும். அவரை குத்தி பார்க்கணும்னே இப்படி கேட்பான் கேட்பான். அப்போ சரி, ஒரு மனிதன் வந்து எதை எதை எந்தெந்த வயதிலே அனுபவிக்கணுமோ அதை எதை அந்தந்த வயதிலே அனுபவித்து வாழ வேண்டுமா? எதை எதை எந்தெந்த வயசுல அனுபவிக்கணும்? ஓரத்தில் ஓடி விளையாடணும், ஈரத்தில் கல்வியை கற்க வேண்டும், மூகத்தில் முடியாத மனமும், நாலெட்டில் பெறாத பிள்ளையும், ஐயத்தில் சேர்க்காத செல்வமும், ஆறெட்டில் செய்யாத சம்பந்தமும், ஏழெட்டில் ஏகதலம் போகணும், எட்டாயிரத்துக்கு மேல இருக்கவே கூடாதான். இப்படி 8 பிரிச்சு போட்டா எங்களுக்கு என்ன தெரியும்? அதாவது மனிதனுடைய வாழ்க்கையே 8ஆல் ஆனது. ஒவ்வொரு 8 வயது முடிய முடிய ஒவ்வொரு பருவ காலங்கள் நமக்கு முடியும். அந்தந்த வயதிலே வளர வளர நமக்கு இன்பமோ துன்பமோ அதை அனுபவித்து போய்கிட்டே இருக்கணுமா? நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு அங்க போவோம், நாளைக்கு பிள்ளைய பெத்துக்கிடலாம், நாளைக்கு வேலை பார்க்கலாம், இன்னைக்கு சும்மா இருப்போம் அப்படின்னு செய்யக்கூடியதை எதையும் விடக்கூடாது. அதனாலே சரி அம்மா நாகக்கண்ணி, நீ ஒன்னும் கவலைப்படாதடி, நான் இருக்கிறேன், நமக்கு இறைவன் நமக்கு துணை இருப்பார். அப்படி என்று மனைவியாகப்பட்ட நாகக்கண்ணிக்கு ஆறுதலை சொல்ல, அப்ப நாகராஜன் இடத்திலே வந்த நாகக்கண்ணி, எங்கன வாராஜ மன்னா, அன்னமன்று வந்தவங்கள அடுத்தால வாங்கன்னு சொன்னா இல்லை, வட்டிக்கு வட்டி வாங்கி நான் வாங்கி உண்டு தோசை உண்டா? கார வட்டி போட்டு நான் கடை வயிறை நிறைத்த நாமன்னா கண்டுக்கு பாலிடாமல் கரண்டு நானே உண்டு விட்டேனா? குத்தின உலக்கைய நான் குறுக்க ஆள் போட்டு தாண்டி விட்டேனா? இல்லை, அரைத்த அம்மியை நான் அலசாம சாட்டி வைத்தேனா? அக்கினிய தீண்டி விட்டேனா? அடுத்தாரே பேசி விட்டேனா? நான் ஒரு பாவம் செய்யலையே, பிணக்கு ஏன் ஒரு குழந்தை இல்ல? நமக்கு ஒரு பிள்ளை இல்லை. குத்துன வாங்க வாங்க குத்துன உலக்கைய குறுக்க போட்டு சாத்தினேனா அப்படின்னா அது செய்யக்கூடாதான். அப்படியா? ஆமா, அப்படி செய்தோம்னு சொன்னா எல்லாம் சிக்கனை மூடிட்டாவோ. கை கொடு. எனக்கு கை கொடு. ஆமா,
இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு அள்ளிப்பணம் கொடுத்து ஆதரித்த அன்பு உள்ளம் நாமளுக்கு வாழ்த்துக்களை சொல்லி KS பத்மனி வேதா அவர்களும் கரிராமபுரம் குமார் அவர்கள் சார்பாகவும் பத்மனி வேதா சார்பாகவும் கரிராமகுமார் சார்பாக நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்ததோடு அவர்களுக்கு அடுத்தபடியாக அருமை அம்மாவின் அன்பு கரத்தாலே அருமை குட்டீஸ் அவர்கள் சார்பாகவும் முப்பிடாதி சந்திரா அவர்களின் குட்டீசின் அன்பு கரத்தாலே அழகான மலர் மாலையை கொண்டு வந்து ஒரு மாணிக்க மாலையாகவே அணிவித்து அதிலே பணங்களை கோர்த்து நாமளுக்கு ஒரு பொன்னாடையை கொண்டு வந்து போச்சு 201 லட்சத்தை பரிசாகவும் அள்ளி கொடுத்து அவர்களுக்கு அவளோடு இணைந்து அமிர்தபாலா அவர்கள் சார்பாகவும் முப்பிடாதி சந்திரா அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு பாராட்டுக்களை சொல்லி நாமளுக்கு பரிசளித்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட் வேலை செய்து வரக்கூடிய RS பாண்டியன் அவர்களும் அதே ரியல் எஸ்டேட் வேலை செய்து வரக்கூடிய ஸ்ரீ வனராஜ் அவர்கள் சார்பாகவும் ஆழ்வார்குறிச்சியை சேர்ந்த அண்ணார் அவர்களின் அன்பு கரத்தாலே நாமளுக்கு 201 லட்சத்தை அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்து பாராட்டிய அன்பு உள்ளங்கள் அம்மன் அருளால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் அலை முருகன் அருளாலே அலை முருகன் அருளாலே வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர ஐயா மலை முருகனுட அருளாலே மலை முருகனுட அருளாலே அவரோ போன போன இடங்களெல்லாம் பொன்முகமா திரும்ப வேணும் நோயற்ற வாழ்வோடு குறை வச்ச செல்வத்தோடு கைகளோடு அருளாலே கைலை போல வாழ வேணும் இந்த நல்ல வயது போக இந்த நல்ல வயது போக இன்னும் 100 ஆண்டு வாழ வேண்டும் இன்னும் 100 ஆண்டு வாழ வேண்டும் வயது போக நல்ல வயது இன்னும் 100 ஆண்டு வாழ அவர்கள் 100 ஆண்டு வாழ வேணும். கடவுளின் கிருபையினால் முப்பிடாதி அம்மனுடைய அருளாலே கைலை போல உயர்ந்து கைலை போலவே உயர்ந்து அம்மனுடைய அருளாலே என்றைக்கும் ஆனந்த வாழ்வாகவே வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ முப்பிடாதி அம்மனுடைய துணையை கொண்டு கோவிந்த பேரி ஊர் சார்பாக கொடைவிழா கமிட்டி தலைவர் குமார் அண்ணார் அவர்களின் அன்பு கரத்தாலே மலர் மாலையை மாணிக்க மாலையாகவே நாமளுக்கு அணிவித்து போட புரியல குமார் அண்ணார் அவர்களுக்கு மலர் மாலையை அணிவிக்க உள்ளார்கள். அனைத்து மக்களும் கையை தட்டி அவர்களுக்கு பாராட்டி சொல்லுமாறு அவர்களுக்கு அடுத்தபடியாக நாமளுக்கு பாராட்டிய அன்பு உள்ளம் ஆழ்வை அரசன் சக்கரவர்த்தி ஸ்ரீ சுடலைமாட சுவாமியினுடைய அன்பு பிள்ளைகள் செந்தில் வள்ளி அவர்களும் மகதி அவர்கள் சார்பாகவும் இன்று பிறந்த நாள் கொண்டாடி இருக்கக்கூடிய சைந்தவி அவர்களுக்கும் எங்களுடைய வில்லிசையின் சார்பாகவே பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க வென்ற வாழ்த்துக்களை சொல்லி சார்பாக நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக குன்றுமேல் ஐயனார் சாஸ்தா திருச்செந்தூர் முருகனுடைய துணையை கொண்டு சக்கரவர்த்தி மாயாண்டியின் அருள்வாளும் முருகேசன் செட்டியார் அவர்களும் சமையல் கான்ட்ராக்டர் சார்பாக முருகேசன் செட்டியார் அவர்களின் அன்பு கரத்தாலே அன்னார் அவர்கள் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள்.
அப்படி நான் அவளுக்கு பரிசளித்து பாராட்டிய அன்பு உள்ளங்கள் உபடாதி அம்மனுடைய அருளாலே கலைமகள் அருளாலே கல்வி பெருகி மாங்கல்யம் தலைத்து மங்களகரமாக முள்ளு முறையாமல் முடிந்த பூ வாடாமல் எந்தெண்டைக்கும் நீடு ஒளி வாழ்கவென்று அம்மனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாக இருக்க என் நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கன்னிக்கும் பிள்ளை இல்லா கவலையே பெருங்கவலையாகி மதலை இல்லா கவலையே மனக்கவலை அதிகமாகி குழந்தை இல்லைன்னா கவலையாத்தனையா இருக்கும். ஒரு வருஷமோ 2 வருஷமோ ஆமா ஆணோ பெண்ணோ ஒண்ணு பெத்து எடுத்துக்கிடணும். ஆமா அப்படி இல்லைன்னு வைங்க குடும்பத்துல குழப்படி ஆகி போகும். பெரிய குழப்பம். ஆமா கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள 2 பிள்ளைய பெத்து எடுத்துடணும். ஆமா அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம தப்பா நினைப்பான். அதாவது ஒரு குலம் தலைக்க வேண்டுமானால் அதற்கு குழந்தை செல்வம் வேண்டுமா? பிள்ளை செல்வம் வேண்டும். முப்படாதி அம்மாளுக்கு இப்ப வரி கொடுத்து எல்லா மக்களும் சாமியை கும்பிட்டா 10 வருஷம் 20 வருஷம் ஆனா அதுக்கு பின்னால அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளை வரணும். வந்தா இன்னார் மக இன்னாரு இன்னார் பிள்ளை இன்னாருன்னு பெயர் சொல்லும் பிள்ளை அதான் வாழையடி வாழை என்பார்கள். 10-20 வரி கூடணும். ஆமா 20 வரி கூடணும். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் அவள் நாகக்கண்ணி என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எங்க நவராஜமன்னோ எங்க நவராஜமன்னோ